வெல்கம் டு ஈஸி சிம்பிள் உஷாஸ் ரெசிபி. என்னோடய வியூவர்ஸ் எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இன்றைக்கி யாருமே சொல்லி கொடுக்காத ஒரு ஸ்டைலில் பால் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை மெஷர்மெண்ட் இந்த கப்பால் செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த கப்பால் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அரை இது இந்த அளவுக்கு ஆஃப் டம்ளர் பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கிறோம். இப்போ வெல்லம் செகண்ட் ஸ்டெப். இது வெல்லம் கரைஞ்சிருச்சு. இதில் அதில் பாதி வெல்லம் தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். பின்னாடி இது எதுக்குன்னு சொல்கிறேன். இந்த கரைஞ்ச இதில் ஒரு டம்ளர் மாவு சொன்னேன் இல்லையா, அதை போட்டு ஃபஸ்ட்டு கிளறிக்கணும். இப்போ இந்த மாவு போட்டு கலரினோடனே இந்த மாதிரி திரண்டு இந்த பதத்துக்கு வரும். வந்தோடனே இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். அப்புறம் கடைசியாக கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டால் நல்ல வாசனையாக வரும். இப்போ இந்த வேற ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த பதத்தில் இதை வச்சு இது மாதிரி ஆறுனோடனே இதை நம்ம ஃபஸ்ட்டு உருட்டி வச்சுக்கலாம். இப்போ தேர்ட் ஸ்டெப் உருட்டி ஒரு 10 மினிட்ஸ் ஆவியில் இட்லி பானையில் வச்சு வேக வைக்கணும். ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ். இப்போ உங்களுக்கு நான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன், கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒரு டம்ளர் மாவு, அது அரிசி மாவு போதும். ஆக்சுவலாக இது ஊற வச்சு அரைச்சி பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். விநாயகர் சதுர்த்தி சமயத்தில் டைம் நமக்கு ரொம்ப அரிபரியாக இருக்கிறனால சிம்பிளாக அரிசி மாவில் பண்ணலாம். அந்த கொழுக்கட்டை மாவில் தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். எந்த கொழுக்கட்டை பிராண்டும் பண்ண வேண்டாம். அது விரிசல் விட்டும் ஜவ்வு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. சாதா ரெகுலர் அரிசி மாவிலே நம்ம பண்ணலாம். ஒரு டம்ளர் அரிசி, இதால் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டீங்க இல்லையா அரிசி, அதுக்கு கால் டம்ளர் பொடிச்ச வெல்லம் போட்டு அதை கரையை விட்டுட்டு வடிகட்டிட்டு இந்த மாவை போட்டு கிளறி ஆற வச்சு உருட்டி வச்சுக்கணும். மீதி இருக்கிற இதை நம்ம பாகு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டெப் இப்போ தேங்காய் பால் எடுக்க போகிறோம். தேங்காய் பால் உங்களுக்கு எல்லாருக்கும் அது காட்ட வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் ரெடி பண்ணிட்டு இது பண்ணுறேன். கொழுக்கட்டை வெந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகணும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். இதால் ஒரு மூடி தேங்காய் வேணும். அதில் தேங்காய் போட்டிருக்கேன். ஹாட் வாட்டர். நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இது ஆவியில் எடுத்து வச்சாச்சு. அப்போ எடுத்து வச்சுருந்தீங்களா கரைச்ச பாகு, உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஜென்ரலாக நார்மலாக பண்ணுறச்ச ஊற வச்சு அரைச்சி அதை கிளறி பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாவில் மட்டும் தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். இடியாப்ப மாவுலேயோ இதுலேயே பியூர் அரிசி மாவு தான் வரும், இல்லைன்னா கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ இந்த பாகு நான் வடிகட்டி வச்சு அதை போட்டிருக்கேன். அதோட 2 தேங்காய் பால் எடுத்து அதை இதில் போடும். திக் தேங்காய் பால். ரொம்ப சிம்பிள். இந்த மெத்தடில் இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த உருண்டையும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், அந்த சப்புன்னு இல்லாமல் இருக்கும். இதில் இந்த ஏலக்காய் பவுடர் 1 ஸ்பூன் போட்டோம். இப்போ இந்த வேக வச்ச உருண்டைகளை ஒவ்வொன்றா அதில் போடும். இப்படி கொதிக்க வச்சு தனித்தனியாக போட்டுட்டு ஒரு கொதி வரைச்ச அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா கொதிக்குது பாருங்கள். கொதிச்சு நல்லா வருது. இப்போ நான் தேங்காய் உடைச்ச இளநீ தண்ணி கொஞ்சோண்டு இருந்தது, அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால இந்த உருண்டையிலே 2 உருண்டை எடுத்து வச்சுருந்தேன். அதையே இப்படியே கரைச்சி இதில் ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். வியூவர்ஸ்,
இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். இப்போ நான் இதில் எக்ஸ்ட்ராவாக சொன்னது, அந்த மாவில் வெல்லம் ஒரு 1/4 பங்கு வெல்லம் போட்டு அது கரைஞ்ச உடனே வடிகட்டிட்டு இந்த மாவை கிளறி ஆற வச்சுட்டு உருட்டிட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பால் இந்த பாகை சேர்த்துட்டு இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்ல ஸ்வீட்டாக பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணி வழிபட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை எல்லோரும் வாங்கிக்கலாம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பால்கோவா பால் கொழுக்கட்டை ரெடி. பாருங்க வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு சிம்பிளானது தான். வந்து இந்த திருப்பி சொல்கிறேன், கொழுக்கட்டை மாவில் நல்லா வராது. அது வந்து விரைச்சிக்கும். அந்த பூர்ண கொழுக்கட்டை எந்த கொழுக்கட்டை பண்ணாலுமே நல்லா வராது. அது பல வாட்டி நான் பண்ணி பார்த்துருக்கேன். அதனால் வந்து அரிசிமா இன்னும் சொல்லப்போனால் நம்மளே அரைச்சி வச்ச அரிசிமான்னு இன்னும் நல்லாயிருக்கும். அரிசிமா கடையில் வாங்கச்சா நைஸாக உள்ளதை பார்த்து வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.